நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. உரிமைய வேலைத்திட்டத்தை சீர்குலைப்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. கடன் மறுசீரமைப்பு பற்றிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம். கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தாவர தனிமைப்படுத்தல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. போரா சமூகத்தின் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த நடவடிக்கை. விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்ச் தாய்நாடு திரும்ப தீர்மானம். உரிமைய என்ற காணி உறுதிப்பத்திரத்தை வழங்கும் வேலைத்திட்டத்தை சீர்குலைக்க முயன்று வரும் அதிகாரிகளின் தகவல்களை உடனடியாக தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு அறிவித்துள்ளார். இவ்வாறான அதிகாரிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். பிரதேசத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக இது பற்றிய தகவல்களை தமக்கு வழங்க முடியும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். உரிமைய வேலைத்திட்டத்தின் கீழ் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை பெறுவதற்கு மக்கள் மீது தடை ஏற்படுத்த முடியாது. இதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். உரிமைய வேலைத்திட்டத்தின் கீழ் 20 லட்சம் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த அரச ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். சீர்குலைக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் ஒரு சில அரச ஊழியர்களினால் அரச அதிகாரிகளின் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது. ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். நாட்டில் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் பற்றி உரிய தரப்புகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்படவிருக்கும் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்தாமையினால் ஏற்பட்ட தப்பபிப்பிராயங்களை களைந்து இலங்கையின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை அமுல்படுத்துவது பற்றி நீண்டகாலமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் வங்குரோத்து நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகளின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி இதுபற்றி நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விளக்கமளித்ததாகவும் அமைச்சர் கூறினார். இதனுடன் தொடர்புடைய நாடுகளுடனும் தரப்புகளுடனும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் உட்பட நிதியமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் பிரான்ஸ் சென்றுள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மேலும் தெரிவித்தார். கலாவெவ குளத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டவிரோத அகழ்வு பற்றி ஆரம்ப விசாரணைகளை மேற்கொள்ள 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியின் பணிப்புரைக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மகேந்திர அபேவர்தன தெரிவித்துள்ளார். சட்டவிரோத அகழ்வு நடவடிக்கைகளின் போது அதிகார சபையின் உயர்மட்ட அதிகாரிகள் தமது கடமைகளை நிறைவேற்ற தவறியிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் தாவர தனிமைப்படுத்தல் சேவையை நவீனமயப்படுத்த கொரிய அரசாங்கமும் கொய்கா நிறுவனமும் ஒத்துழைப்பு வழங்கவிருக்கின்றன. இதற்கமைய இன்று முதல் இந்த சேவை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. துறைமுக வளாகத்தில் 13 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட தாவர தனிமைப்படுத்தல் கட்டிடத் தொகுதி அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையின் தாவர தனிமைப்படுத்தல் வேலைத்திட்டத்திற்கு தென்கொரியா 2019ஆம் ஆண்டு தொடக்கம் பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சேவைகளை வழங்குகின்றமை பற்றி அமைச்சர் தென்கொரிய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கையில் இடம்பெறவுள்ள போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாடு, கண்காட்சி என்பவற்றை வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்த தேவையான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. போரா சமூகத்தின் மாநாடு எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் திகதி முதல் 16ஆம் திகதி வரை பம்பலப்பிட்டி போரா பள்ளிவாசலில் இடம்பெறவுள்ளது. அவர்களது கண்காட்சி இலங்கை கண்காட்சிகள் மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவிருக்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் போரா சமூகத்தைச் சேர்ந்த 15,000க்கும் அதிகமானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
வங்காள விரிகுடாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் புத்திஜீவிகள் சபையின் புத்திஜீவிகள் மாநாடு கொழும்பில் நேற்று ஆரம்பமானது. சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித்த மஹிபால நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிம்ஸ்டெக் மாநாட்டில் 7 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அனுராதபுரம் மதவாச்சி தொகுதிக்கான செயலமர்வு நாளை இடம்பெறவுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதற்கு தலைமை தாங்க உள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் பொலன்னர்வை தொகுதிக்கான கூட்டத்தொடர் கதிர்வெல நகரில் எதிர்வரும் 27ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சை தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை என்பவற்றின் விடைத்தாள்களை திருத்துவதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவின் சதவீதத்தை அதிகரிக்கலாம் என்று பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்காக அமைச்சரவையின் அங்கீகாரமும் பெற்றுக் கொள்ளப்படவிருக்கிறது. 2022ஆம் ஆண்டை விட கல்வி செயற்பாடுகளுக்கென கல்வி உபகரணங்களின் விலைகளை குறைக்க தேவையான ஒத்துழைப்பையும் கல்வி அமைச்சு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டில் தற்சமயம் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் மீண்டும் டெங்கு நுளம்புகள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நோய் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்திகள். விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்ச் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 5 வருட சட்ட போராட்டத்தின் கீழ் அவர் இது தொடர்பான வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார். அமெரிக்க அதிகாரிகளுடனான இணக்கப்பாட்டை தொடர்ந்து அவர் பிரித்தானிய சிறையிலிருந்து வெளியேறியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகரான ஜூலியன் அசாஞ்ச் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தின் போது அமெரிக்காவின் ரகசிய தகவல்களை அம்பலப்படுத்தினார் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் லண்டன் நகரில் உள்ள ஈக்வடோர் தூதரகத்தில் 7 ஆண்டுகளாக தங்கியிருந்தார். அமெரிக்க அதிகாரிகளுடனான சமரசத்தின் பின்னர் இவருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. இவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரித்தானிய அதிகாரிகள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாலும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டை தொடர்ந்து அவர் தாய்நாடான ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். ஹிங்குராங்குட விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையமாக இதனை மேம்படுத்துவது இலக்காகும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஹிங்குராங்குட விமான நிலையம் தற்சமயம் இலங்கை விமானப்படையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் பிரையன் லாரா தமது வெற்றிக்கு துணையாக செயற்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவர் ரஷீத் கான் என்று தெரிவித்துள்ளார். ஆரம்பம் முதல் பிரையன் லாரா தொடர்ந்தும் ஆப்கானிஸ்தான் அணியை ஊக்குவித்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூப்பர் 8 சுற்றில் பங்களாதேஷ் அணியை தோற்கடித்து அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ரஷீத் கான் இதுபற்றி கருத்து வெளியிட்டுள்ளார். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கையர்களுக்கு உயிரியல் வாயு, இயற்கை வாயு உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செயலமர்வு கொழும்பில் அண்மையில் வெற்றிகரமான முறையில் இடம்பெற்றது.
ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் ஒத்துழைப்போடு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கை, சீனா, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்போடு இந்த வேலை திட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 230க்கும் அதிகமானோர் இதன் மூலம் நன்மையடைந்திருக்கிறார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அழையுங்கள். 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. தாய்லாந்து வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் இலங்கை வந்துள்ளார்கள். இவர்கள் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தினேஷ் வீரக்கொடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இருதரப்பு வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துவது பற்றி இதன்போது ஆராயப்பட்டதாக இலங்கை முதலீட்டு சபை அறிவித்துள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அழையுங்கள். 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேற்கு சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல்வேறு அடிக்கடி மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒருமைய வேலைத்திட்டத்தை சீர்குலைப்போருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. கடன் மறுசீரமைப்பு பற்றிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம். கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தாவர தனிமைப்படுத்தல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. போரா சமூகத்தின் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த நடவடிக்கை. விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்ச் தாய்நாடு திரும்ப தீர்மானம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.